இந்த எபேசு சபைக்கு தேவன் தருவதாக சொல்கிறார் என்றால், பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நிலையான வாழ்வை நான் உனக்கு என்ன செய்வேன்? கனியை புசிக்க கொடுக்கிறது அப்படிங்கிறத மாதிரி நம்ம நேரடியாக கூட எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலை வாழ்வை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். சபையே, இன்றைக்கு எபேசு சபையை மாத்திரம் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது அல்ல. நம்மை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தவறான உபதேசங்களை இனம் கண்டுகொண்டு அதை நம்மை விட்டு அகற்றி சரியான உபதேசத்திலே ஆழமாக வேரூன்றி ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாம் சரியாக தேவனிடத்திலேயும் சபை மக்களிடத்திலேயும் செலுத்துவோமானால் நமக்கும் தேவன் நிலை வாழ்வை கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராய் என்ன செய்யறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பும்படியான வாய்ப்பை எபேசு சபைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு நீங்க படுக்கையிலிருந்து உயிரோடு எழுந்திருச்சது ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த சபையில இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கல்ல, இது உங்களுக்கான வாய்ப்பு. நீங்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை தேவன் ஒவ்வொரு தருணமும் என்ன செய்யறாரு? இதுதான் ஆயத்தம். அங்க அது நடக்குது, இங்க செம்மறியாட்டுக்கார பலியிட போறான், அங்க ஆலயம் கட்ட போறான், அங்க நிலநடுக்கம் வந்துருச்சு, இங்க பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, இங்க யுத்தத்தை அறிவிச்சிருக்கிறான், ஐயோ ஆ அப்படின்னு சொல்றது ஆயத்தம் அல்ல. நிறைய பேர் என்ன செய்வாங்க? இதை சொல்லி 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 என்ன செய்யறது? ஆயத்தம் அப்படின்னு சொல்றது. சில விஷயங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தூண்டி விடுவதை போல இருக்கலாம். நல்லது, கேளுங்க, தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு சரியான உண்மையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு போனாலும் சுவிசேஷத்தை தான் அறிவிக்கணுமே ஒழிய இப்படி பயமுறுத்திட்டு வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மீடியாவில் சில பிரசங்கியார்கள், அதுவும் இந்த கடைசி கால பிரசங்கியார்கள் என்று சொல்லக்கூடியவங்க, பல இடங்களிலே அவர்களுக்கு மீட்டிங் அழைக்கும் போது அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்றது இல்ல, மாறாக அவங்க சுவிசேஷகர்கள் என்ற பெயர் வச்சுக்கிட்டு பயமுறுத்துற பிரசங்கத்தை பண்றது. போய் அது நடந்துரும், இது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்திக்கிட்டே மக்களை என்ன செய்யறது? சமீபத்தில் கூட பார்த்தேன், சகோதரர் ரொம்ப அங்கலாய்க்கிறார் போல. ஏன்னா நிறைய இடங்கள் இப்ப அவர் அழைக்கிறது இல்லை போல. நிறைய பேர் வெளியிடங்களை வேற நபர்கள் அழைக்கிறதுனால அவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப மோசமான சில வார்த்தைகளை பேசுறாரு. ரொம்ப துக்கமா இருந்துச்சு அந்த வார்த்தைகள்லாம். அப்படியே பேசக்கூடாது. ஒரு தேவ மனிதன், உண்மையிலேயே வேதத்தை புரிந்து வாசிக்கிற மனிதன் அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன பேசுறாருன்னா, நிறைய பாஸ்டர்மார்கள் வெளியே போய் என்ன செய்யறாங்க? சில ஊர்களுக்கு, சில நாடுகளுக்கு போய் பிரசங்கம் பண்றாங்க. அது தப்பு. ஏன்னா அந்த வேலையை நாங்க சுவிசேஷங்களை நாங்க தான் செய்யணும், நீங்க எதுக்கு போய் செய்யறீங்க? அப்படி செய்யறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆட்டையா போட்டு போயிடான். நல்ல வேலைக்கு அவன் நல்லவனா இருக்கிறனால விசுவாசிக்க ஆட்டையை போட்டு போனா, மோசமானவனா இருந்தா பொண்டாட்டியும் சேர்த்து ஆட்டையை போட்டு போயிடுவான் அப்படின்னு அது ஒரு கேவலமா குத்தி காட்டுற மாதிரி பேசுறாரு. ரொம்ப தப்பு. அது ரொம்ப மோசமான விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப வல்கரான விஷயங்கள் அதெல்லாம். ஏன்னா இவருக்கு அது என்ன செய்யுது? இவரு கிடைக்க வேண்டிய மேடைகள்லாம் மற்றவனுக்கு இப்ப போய் கிடைக்கிது. சில பிரசங்கியார்கள் அவங்க வெளியே வேறவங்களை எடுத்து பயன்படுத்துறதுனால இவருக்கு என்ன செய்யுது? அந்த எரிச்சல், அது வருமானம் போச்சு இல்ல, அங்க போய் நின்று இவர் பயமுறுத்தி சம்பாதிக்கல போச்சு இல்ல, வேற எவனையெல்லாம் அழைக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை அழைக்கிறனா வேற ஒருத்தவன நீ சந்தோஷம் தாயா படணும். உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா என்ன செய்யணும்? இன்னொரு சகோதரன் வெளிய இடங்கள்ல போய் பயன்படுத்தும் போது நீங்க உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகு. உட்கார்ந்து பொறாமப்படுறது கிறிஸ்தவனுக்கு என்ன இல்ல, அழகு இல்ல. அந்த நபர், பிரபலமான நபர் அப்படி பேசுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மையிலேயே சுவிசேஷத்தை பிரசங்கித்திருந்தால் உன்னை கூட்டிருப்பாங்க. ஏன் உன்னை கூப்பிடல? எங்க பார்த்தாலும் பயமுறுத்திட்டு இருந்தா, பயம் பயம் சில வார்த்தைகளை சில இடங்களில் சொல்லலாம், தப்பு இல்லை. ஐயா இது மாதிரிலாம் நடக்குது, கொஞ்சம் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லலாம். எங்க போனாலும் இதுதானா? நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அங்க ஒண்ணு அது நடந்துருச்சு, இங்க ஒண்ணு நடந்துருச்சு, அங்க ஆட்டுக்குட்டியை பலி எடுக்கிறான். உனக்கு என்ன ஆட்டுக்குட்டி பலி எடுத்தா நமக்கு என்ன? இங்க சிப்பு குத்த போறான், அங்க கப்பு குத்த போறான், நமக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா கவனிங்க, நான் வர்றேன். வெளிப்படுத்தின விஷயத்துல வரும்போது இதெல்லாம் ஆழமா பார்ப்போம். அந்த ஷிப்புங்கிறது என்ன, அந்த 666 முத்துறங்கிறதெல்லாம் என்ன, ரொம்ப ரொம்ப மேன்மையான சத்தியம். அதெல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்க சொல்ல விட்டுட்டு இதை வச்சு தேவையில்லாத பயங்களை சொல்லி, ஷிப்பு வருது, ஆட்டுக்குட்டி வருது, அது பண்றான், இது பண்றான், இது எல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் வரேன். வெளிப்படுத்தின விஷயத்தெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது விழிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா அதுல இருக்கிற உண்மைகள்லாம் வேற. அதை இன்னைக்கு தியானிக்காம உட்காந்துட்டு அதை பண்ண போறான், இதை பத்த போறான்னு. ஷிப்பு யாருக்கு குத்த போறான்? நல்லா கவனிங்க. ஷிப்புங்கிறமே அந்த முத்திரைங்கிறது முதல்ல என்ன? இப்ப கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை குறித்து வேதம் சொல்லல, புரியுதுங்களா? அது வேற ஒரு ரகசியத்தை குறித்து வேதம் சொல்லுது இந்த இடத்துல. ஆனா அதெல்லாம் தேவையில்லாம அதை சரியா ஆராயாமல் சிலர்லாம் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு மக்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மும் வெளிப்படுத்தின விசேஷத்தை சரியாக நாம் படித்து ஆராயாத காரணத்தினால் அவர்கள் சொல்லுவது உண்மை என்று நாம் என்ன செய்யறோம்? நம்பிட்டு இருக்கிறோம். அந்த ஊழியருக்கு
வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல அவரை நிறைய அழைக்காம வேற ஒரு ஊழியர்கள்லாம் அழைச்சி அந்த மேடையில பயன்படுத்தணும்னா இவருக்கு எரிச்சல் தாங்கல. உடனே அதை வந்து ரொம்ப மோசமா பேசுறாரு. நாங்க சுவிசேஷகர்கள், நாங்க வெளிநாட்டுக்கு போவோம், வெளி மாநிலங்களுக்கு போவோம், நீங்க பாஸ்டர் உள்ளதான் என்ன செஞ்சுக்கணும், உட்காந்து கொட்டையை போட்டு உட்காந்துக்கிறணும். ஏன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு, ஏன் போகக்கூடாது? திருச்சபையிலேயே போதிக்கக்கூடிய பல நபர்கள் இருக்கும்போது மற்றவங்க வெளியே போனா என்ன தப்பு? நீங்க பைபிள்லயே பாத்தீங்கன்னா திருச்சபையை வழி நடத்தக்கூடியவர்களும் வெளியே சென்று என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை. யாருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது பைபிளை பொறுத்த வரைக்கும். பைபிள்ல ஒரு சபை பாஸ்டர் வெளியிடங்களுக்கு சுவிசேஷம் சென்று அறிவிக்க கூடாதுன்னு எங்கேயாவது பைபிள் இருக்கா? ஏதாவது பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குதா? பாஸ்டர் வெளியிடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்கிற சட்டம் பைபிள் இருக்குதா? இவனா ஒரு சட்டம் போட்டுக்கிறான். பைபிளில் இல்லாத ஒரு சட்டத்தை இவனாக தன் சுய லாபத்துக்கு ஒரு சட்டம் போட்டு பாசு வெளியே போய் சுவிசேஷம் என்ன செய்யக்கூடாதான்? பாசு சுவிசேஷத்தை வெளியே போய் அறிவிக்காட்டியும் திட்டுறாங்க. அறிவிச்சாலும் என்ன செய்யறான்? சில மட்டமான பாசைகள் என்ன போதிக்கிறான்? நாங்க குட்டி போட மாட்டோம், நீங்க தான் போய் என்ன செய்யணும். கோவம் வருதா இல்லையா? தப்பு தானே அது. நான் குட்டி போட மாட்டேன், நீ தான் குட்டி போடணும், ஏன்னா நீ தான் யாரு? ஆடு, நான் மேய்ப்பன், நீ தான் குட்டி போடணும் சொன்னா உங்க எரியுது. சரி, இப்ப பாஸ்ட் வெளியே போய் சுவிசேஷம் அறிவிச்சு ஆடுகளை இப்ப கொண்டு வர்றாருன்னா அப்பயும் எரியுது எனக்கு. அப்பயும் பாஸ்ட் ஏன் நீ சுவிசேஷம் அறிவிக்கிற? எவ்வளவு மட்டமான சிந்தை பாத்தீங்களா? இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனுக்கு ஆமே போடுற ஒரு கும்பல் இருக்குது. அவனும் பாத்தீங்கன்னா அறிவில்லாம இந்த வார்த்தையை பேசுறான். பாஸ்ட் வெளியே போக கூடாதான், பிரசங்கம் பண்ணக்கூடாதான், சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. எந்த பைபிள்லயா அதெல்லாம் இருக்குது? ஐயா நல்லா கவனிங்க. ஒரு சபையை வழிநடத்த ஒரு பாஸ்ட் இருக்கிறேன், கண்டிப்பா நான் இருக்கிறேன். இந்த சபையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நான் ஒரு குண்டு சட்டாடிக்குள்ள இந்த சபையை மட்டும் நடத்தணும்னு தேவன் சொல்லல. நானும் வெளியே போய் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? தேவன் அந்த வாசலை திறப்பாரானால் யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம். நான் போகும்போது நான் என்ன செய்யறேன்? ஒரு ஆளை நியமிச்சுட்டு போறேன். எஜமான் தன்னுடைய வெளியூர் போறாரு, வெளியே போகும்போது தன்னுடைய காரியங்களை எடுத்து சிலருக்கு என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். நான் வரும் வரைக்கும் இதை என்ன செய்ய அப்படின்னு நம்ம போகும்போது சிலர் நியமித்துட்டு தானே போகிறோம். நாம் ஊழியர்களை ஏற்படுத்துகிறோம். சபையிலே நான் எப்போதும் சொல்லுவதுதான், சபையிலே நீங்கள் எல்லாரும் விசுவாசிகளாய் கடைசி வரைக்கும் பாயை தேய்ப்பதற்காக இல்லை. நீங்களும் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? வளரணும். உங்களுக்குள் இருந்து சில போதகர்களை, சில ஊழியர்களை தேவன் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், உருவாக்குவார். அப்படி நீங்க எல்லாருமே உருவாக்கணும் நானும் விரும்புறேன். அதனாலதான் ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு போதித்து வேதத்தை எப்படி நீங்கள் தியானிக்க வேண்டும் என்கிற முறையை உங்களுக்கு என்ன செய்யறேன்? கற்றுக் கொடுக்கிறேன். அப்படி சகோதரர் எழும்பி இருக்கிறார், அவர் கரத்துல நான் விட்டுட்டு என்ன செய்யறேன்? போறேன். நாங்க ஒண்ணு வெறுமையா விட்டு போகலையே. நான் நாளை தினம் வெளியூர் போகிறதா, நீங்க வீட்லயே உட்காந்துக்கங்க அப்படி நம்ம சொல்றது இல்லையே. இங்கே நாம் உருவாக்கி என்ன செய்யறோம்? சிலர் வைத்திருக்கிறோம், அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? வெளியும் சில ஆத்துமாக்களை தேடி போகிறோம். அங்கே என்னுடைய பிரசங்கத்தினால் பல பேர் மீட்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, சத்தியத்தை கேட்டு உணர்வடைகிறாங்க. விசுவாசிகளும் கூட நீர்த்து போன விசுவாசிகள், சோர்ந்து போன விசுவாசிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ந்து போன விசுவாசிகள் பலனடைகிறாங்க அந்த வார்த்தையில. அப்ப இந்த ஒரு 30 பேருக்கு தாண்டி நான் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா என்னை இதை கொண்டு வரும்போது என்ன செய்யணும்? அதை என்கரேஜ் பண்ணணும், ஊக்கப்படுத்தணும், நீங்க துணையா இருக்கணும். அதை தாண்டி இங்கேயே இரு, வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும், வட்டத்தை தாண்டி வெளியே போக கூடாது அப்படின்னு தேவன் வாசலை திறக்கும் போதும் நாம் அப்படி செய்தோமானால் அது என்னது? ரொம்ப தவறு. அந்த ஊழியர் அப்படி பேசுறாரு, ரொம்ப துக்கமா இருந்துச்சு. இது என்னையா வசனத்தை அறிஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு வசனத்தை அறியாமல் இன்னைக்கு பிரபலமாகி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. உபதேசங்கள்ல நிறைய விஷயங்கள்ல அவர் அங்காங்கே தப்பு செஞ்சாலும் அவர் மேல எனக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. ஆனா அந்த சொற்களை எல்லாம் கேட்கும்போது அவரு ரொம்ப கேவலமாக அந்த வார்த்தையை பேசுறாரு. சபை விசுவாசிகளாவது கடத்திட்டு போனாயா, பொண்டாட்டியை விட்டு போனா அப்படிங்கிற பேசுறது எப்படிப்பட்ட வார்த்தை? இரட்டை அர்த்தத்திலே பேசுவது ஒரு மாதிரி. அது இரட்டை அர்த்தத்தில் யாரு பேசுவா? சினிமாக்கள்ல டபுள் மீனிங்ல ரொம்ப கேவலமா மட்டமானவர்கள் பேசுவாங்க. நீ ஒரு ஊழியக்காரன் பிரசங்க மேடையில் உட்கார்ந்து அப்படி பேசலாமா? நீ என்ன அது மனநிலைமை? பைபிள்ல எங்க ஒரு பாஸ்டர் வந்து வெளி ஊழியத்துக்கு போக கூடாதுன்னு எங்க இருக்கிறது? பாஸ்டர் ஏன் கட்டுப்பாடு பண்ணி உள்ளதா வைக்கணும்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் தவறான விஷயம். அதே சமயத்துல மந்தை அப்படியே விட்டுட்டு போறது தவறான விஷயம். மந்தைக்கான ஆட்களை நியமித்து விட்டு என்ன செய்யணும் நம்ம? அது நமக்கு தெரியும். ஒரு ஊழியர்களுக்கு இந்த ஞானம் இருக்கும், எப்படி அதை வழி நடத்தணும்னு தெரியும். சரிங்களா? சோ இதுல எல்லாம் நம்ம கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் இதை பாராட்டுகிறார். நீ தவறானவர்களை என்ன செய்த? இனங்கண்டு பிடித்து அவர்களை நீ வந்து தள்ளிவிட்டாய், நீ புறம்பே தள்ளினாய் என்று சொல்லி எல்லாம் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாராட்டுகிறார், மெச்சி கொள்ளுகிறார். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற குறைபாடை சொல்லி மீண்டும் மனம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பையும் தேவன் என்ன செய்கிறாரு?
அளிக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எபேசு சபை ஆதி அன்புக்கு திரும்பும் போது ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அப்ப ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டும் போது அதிலிருந்து மனம் திரும்பும் போதுதான் தேவனுடைய பரிசை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். எப்போதுமே தோல்வியில் இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு நாம் பரிசை என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். தேவன் நம்மை பூரணப்படுத்த விரும்புகிறார், சீர்படுத்த விரும்புகிறார், நம்மை முன்னேறி வர என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதற்கான வாய்ப்பை அளிக்கிறார். அந்த வாய்ப்பை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். இப்ப ஆண்டவர் சிமிர்னா சபையினுடைய தூதனுக்கு பேசுகிறார். இதை நல்லா கவனிங்க. முக்கியமா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய அநேக சத்தியங்கள் உண்டு. இந்த சிமிர்னா சபையை பார்த்து நல்லா கவனிங்க. ஒவ்வொரு சபையை ஆண்டவர் பார்த்து பேசும்போதும் தன்னை குறித்தான ஒரு அறிமுகத்தை தேவன் செய்கிறார். தேவனை குறித்ததான ஒரு அறிமுகத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த சபையை பார்த்து ஒரு அறிமுகம் செய்கிறார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாசிக்கிறோம், நீ சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ஏன் சிமிர்னா சபையை குறித்து மாத்திரம் நான் முந்தினவர் பிந்தினவர் மரித்தோரிலிருந்து பிழைத்தவர் என்று சொல்லுகிறார்? நீங்க ஒவ்வொரு சபைக்கும் தேவன் தன்னை குறித்து செய்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த அறிமுகம் பார்த்தீங்கன்னா அதிலேயும் ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கும். ஏன் அந்த அறிமுகத்தை தேவன் செய்கிறார் என்கிற ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கீழே வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்திலிருந்து, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமுமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த சபையை பார்த்து ஏன் ஆண்டவர் தன்னை முந்தினவர் பிந்தினவர் மரித்தோரிலிருந்து பிழைத்தவர் என்று சொல்லுகிறார் என்றால், கீழே வாசிக்கிறோம், இந்த சபை மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளான ஒரு சபை. இந்த சபை ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்கிறது. எதிலே? தேவனை குறித்ததான விஷயத்திலே ஐஸ்வர்யவானா இருக்கிறது. ஆனா இந்த சபை உலகத்திலே எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா தரித்திரத்திலே இருக்கிறது. இதுல நம்ம ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு சபையா இருக்கட்டும், தனி மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், தரித்திரமா இருக்கிறது தேவனுடைய ஒரு சாபம் இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு போதனை, ஒரு துருபதேசம் இருக்குது. நீங்க கஷ்டமா இருந்தீங்கன்னாவே கடவுளுடைய சாபம் உங்க மேலதான் இருக்குதுன்னு ஒரு போதனை என்ன செய்யறாங்க? செழிப்பு உபதேசிகள் இப்படிப்பட்ட போதனையை செய்யறாங்க. நீ இன்னைக்கு வறுமையோடு கூட இருக்கிறதும் நோயோடு கூட இருக்கிறதும் கஷ்டத்தோடு கூட இருக்கிறீன்னா கடவுளுடைய சாபம் உன் தலை மேல இருக்கிறது என்று போதிக்கிறார்கள். இது ஒரு மகா பெரிய துருபதேசம். ஏன்னா ஆண்டவர் சிலுவையில நமக்காக என்னவாயிட்டாரா? தரித்திரராய் மாறினார். உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி அவர் தரித்திரனாக மாறுகிறபடினால், தரித்திரம் என்பது அது பிசாசு. தரித்திரம் உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உன் கூட ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மக்களை என்ன செய்வாங்க? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்து போக பண்ணுவாங்க. ஆனா நீங்க சிமிர்னா சபையை குறித்து வாசிக்கும் போது அந்த சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவனா இருக்கிறது. உலகத்திலே அது எப்படி இருக்குது? நெருக்கப்பட்ட சபையாக, ஒடுக்கப்பட்ட சபையாக, துன்பப்படுத்தப்பட்ட சபையாக, தரித்திர சூழ்நிலையில் இருக்கிற இந்த வார்த்தை இருக்குது, தரித்திரம் இருக்குது. ஏழையா இல்ல, எப்படி இருக்குது? தரித்திரமா இருக்குது. தரித்திரத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏன்னா அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த சிமிர்னா என்கிற, ஏன்னா இது ரொம்ப நெருக்கமா ரோம சாம்ராஜ்யத்துக்கு அருகிலே இருந்த சபை. எல்லா சபைகளும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உள்ளடக்கிய சபைகளா இருந்தாலும் இந்த சிமிர்னா சபை ரொம்ப தலைமை இடத்துக்கு அருகில இருக்கிற சபை. இது ரொம்ப இதுக்கு ரொம்ப நெருக்கம். கண்காணிப்பிலேயே இருக்கிற ஒரு ஊர்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த சிமிர்னா தான். அப்படிங்கிறப்ப ரொம்ப ரோமர்களாலும் இதுக்கு பிரச்சனை, யூதர்களாலும் பிரச்சனை, நிறைய அரசியல் சார்ந்து இந்த சிமிர்னா சபை ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு குறுக்கப்பட்டு இந்த சபை ரொம்ப தரித்திரத்தில் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த தரித்திரம் நான் கொடுத்த சாபம் என்று என்ன செய்யல? ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, உன் தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு துன்பத்தை நீ சகித்து கொண்டிருக்கிறாய். இந்த சபையில ஆண்டவர்
ரீமார்க் இருக்கிறதாக இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது. இந்த சபைகிட்ட தப்பு இருக்கிறதாக நம்ம பார்க்கவே முடியாது. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறவங்க தான் நிறைய இடங்கள்ல சரியா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறவங்க தான் எப்பவுமே இந்த நடுத்தர வாழ்க்கை, ரொம்ப பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இல்லாம, ரொம்ப கோடீஸ்வரனும் இல்லாம, ஒரு நார்மலா உழைச்சு சாப்பிட்ற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு பாத்தீங்களா, ஓரளவுக்கு நம்ம சமாதானமாகவும் ஓரளவுக்கு நம்ம தவறுக்கு போகாம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். சோ இந்த சபையை ஆண்டவர் பார்த்து செய்றாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானா இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அறிஞ்சிருக்கிறேன்பா. இப்ப இந்த செழிப்பு உபதேசம் எல்லாம் என்ன சொல்றான், நீங்க தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா உங்களை தூசிக்கிறான். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு என்ன செய்யறான், கர்த்தருடைய பிள்ளைய தூசிக்கிறான். இங்க என்ன நடக்குது பாருங்க, யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த சபையை பார்த்து சில சாத்தானுடைய கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, தூஷிக்கிறாங்க, தவறாக பேசுறாங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை தூசிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யும், இயேசுநாதரையே தூசிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? இயேசுநாதரையே தூசிக்கிற ஒரு கூட்டம், அவர் என்ன எதுவும் தவறு செஞ்சாரா? இல்ல, எல்லாமே நன்மையா ஆண்டவர் செஞ்சாரு. அவர் கரத்துல எந்த தீமையும் இல்லை. ஆனா அந்த ஆண்டவரையே தூசிக்கிற ஒரு கூட்டம் என்ன செஞ்சு, ஏன் அப்படின்னா அவர் நல்லது செஞ்சதுனால தூசிச்சு. இவனுடைய வருவாய் பாதிக்கப்படுது, இயேசுநாதருடைய உபதேசத்தினால இவங்களுடைய வருவாய் பாதிக்கப்படுதுன்னு இயேசுநாதர் என்ன செய்யறான், தூஷிக்கிறான். என்னைக்குமே அந்த மாதிரி இந்த உலகத்துல இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, உங்களால அவன் செய்யற சில தவறான விஷயங்கள் பாதிக்கப்படுது, உங்களால அவன் வருமானம் பாதிக்கப்படுதுன்னா உங்களை என்ன செய்வான், தூசிப்பான். நம்மையும் இன்னைக்கு தூசிக்கிற சில கூட்டம் இருக்கும். நாம பிளைனா சத்தியத்தை சொல்றதுனால அமாவாசை ஜெபம் நடத்தாத, பௌர்ணமி ஜெபம் நடத்தாத, செழிப்பு உபதேசம் பண்ணாத, துர்ரு உபதேசம் பண்ணாத, மக்களை மூட நம்பிக்கை கூட நடத்தாத, இதையெல்லாம் சொன்னோம்னா ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தே நம்மளை என்ன செய்யுது, தூஷிக்கும். உண்மையை சொன்னா இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும். பவுல தான் சொல்றாரு, நான் உங்களை சத்தியத்தை சொல்வதனால் நீங்க என்னை எப்படி பாக்குறீங்க, பகைஞரா சத்ருவா நீங்க பாக்குறீங்க. பவுலடிகள் அன்னைக்கு இருந்த சபைகளுடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருந்தனால பவுலடிகளை கூட நம்பாமல் ஒரு கூட்டம் இருந்தது, பவுலடிகளை துன்பப்படுத்தின ஒரு கூட்டம் இருந்தது, பவுலடிகள் அப்போஸ்தலர் அல்ல என்று வாதிட்ட ஒரு கூட்டம் இருந்தது. சபைக்குள்ளேயே அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஏன், உண்மையை சொல்றதுனால. இந்த சிமினா சபையும் பாத்தீங்கன்னா தேவனுக்காக எல்லா உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யவானா இருந்த சபைதான். ஆனாலும் சில சாத்தானுடைய கூட்டத்தார் உள்ள இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, சபைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிற இந்த பெரும் சபைக்குள்ள இன்னைக்கு சாத்தானுடைய கூட்டமும் என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்னைக்கு அது இன்னைக்கு மட்டும் இல்லையா, ஆதி அப்போஸ்தல காலத்திலே என்ன செஞ்சிருச்சு, இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் சபைக்குள்ளே நுழைந்து விட்டது. அன்னைக்கு சிமின்னா சபைக்குள்ளேயே சாத்தானுடைய கூட்டத்தார் இருந்தாங்க. இங்க வாசிக்கிறோம், சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தினா இவன் சபைக்கு வெளியே இல்லை, எங்கதான் உட்கார்ந்துருக்கான், சபைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறான் சாத்தானுடைய கூட்டம். இந்த சாத்தானுடைய கூட்டம் என்ன செய்யும்னா, ரொம்ப உண்மையா இருக்கிறவங்களை, சகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்து உண்மையும் உத்தமமா இருக்கிறவங்களை பார்த்து ஏளனம் பண்றது, நகைச்சுவையா பேசுறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்களை ஆகடிகம் பண்றது, அவங்களை தூஷிக்கிறது, இது உள்ள சபைகள் இருக்கும். அவனும் கிறிஸ்தவன்கிற பேர்வையில தான் இருப்பான். கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில இருந்து கொண்டு உண்மை கிறிஸ்தவர்களை தூஷிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு என்ன செய்யுது, இருக்கிறது. நாம ஒரு உண்மையான ஒரு ஆரோக்கியமான சுவிசேஷத்தை சொன்னா அவனா ஒரு வார்த்தை சொல்லுவான், நாம சொல்ற உபதேசம் தரித்திர உபதேசமா, ஆண்டவருக்காக இதெல்லாம் சகிச்சு கொள்ளுப்பா, சில நேரங்களில் கர்த்தர் இதையும் அனுமதிக்க வாய்ப்பு இருக்குதுப்பான்னு பல வேத வசனங்களோடு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம்னா நாம் சொல்லுகிற இந்த உண்மையான சுவிசேஷம் தரித்திர உபதேசம். இந்த பிரசங்கியார்களை பார்த்து தரித்திர உபதேசத்தை பேசுகிறவர்கள் அப்ப எப்படி பேசணும், நீ கோடா கோடையே பெருக போற, நாளைக்கே உனக்கு பில்டிங் கிடைக்க போகுது, நீ நாளைக்கே ஒரு ஆடி காடி வாங்க போற, நாளைக்கே பாரு உனக்கு ஒரு கோடி கீழே கிடந்து கிடக்க போகுது, உனக்கு நோயே வராது, உனக்கு மரணமே வராது, உனக்கு சாவே இல்லை, நீ இந்த உலகத்திலேயே கோடி வருஷம் வாழ போற, இப்படி என்று பொய்யாய் பிரசங்கம் பண்ணுகிறது தான் ஆரோக்கியமான உபதேசமா இவங்களுக்கு. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆனாலும் இந்த உலகத்துல எப்படி வேணாலும் என்ன செய்ய முடியும், சம்பவிக்க முடியும். உன் ஆத்மா நிச்சயமா பரலோகம் போகும். இந்த உலக வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த வழியில தான் பயணம் செஞ்சாங்க. இப்பயும் நம்ம யதார்த்த வாழ்க்கையில அப்படித்தான் பயணம் செஞ்சுட்டு வர்றோம்.
இந்த யதார்த்த வாழ்க்கைக்குள்ளிருந்து கர்த்தரை விசுவாசித்து உறுதியாய் பிடித்துக் கொண்டு நித்தியத்தை தேடணும். இதை பேசினோம்னா இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷமா? தரித்திர. அவனுக்கு ஐஸ்வர்யம்னா என்னன்னு தெரியல, தரித்திரம்னா என்னன்னு தெரியல. பைபிள் போதிக்கிற ஐஸ்வர்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்க தெரியல, பைபிள் போதிக்கிற தரித்திரம்னா என்னன்னு என்ன செய்ய முடியல. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சபைக்குள்ளேயே சாத்தானுடைய கூட்டத்தாரா என்ன செய்யறாங்க? இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்ட கூட்டத்துக்குள்ள சாத்தானுடைய கூட்டமும் என்ன செய்கிறது? இதை குறித்து நான் அடிக்கடி ஒரு ஓமையை நான் வெளிக்காட்டுவேன். எஜமான் தன்னுடைய நிலத்திலே நல்ல விதைகளை என்ன செய்கிறார்? விதைக்கிறார். இரவோடு இரவாக சாத்தான் வந்து களைகளை விதைத்து விட்டு இப்ப எஜமானுடைய தோட்டத்துக்குள்ளே எஜமான் விதைத்த நல்ல விதைகளும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த நல்ல கோதுமை செடிகளை போலவே களைகளும் என்ன செய்யுது? இப்ப அதே தோட்டத்துக்குள்ள வளர்ந்து கிடக்குது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் இப்படி கிடக்குது ரெண்டுமே. அறுவடை காலம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதையும் அதுவும் ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே விட்டு வைக்கிறார். கோதுமை மணிக்கும் களைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிற வேறுபாட்டை அதன் மூலியமாக ஒரு சத்தியத்தையும் தேவன் இந்த உலகத்துக்கு புரிய வைக்கத்தக்கதாக, ஏன் நல்ல கோதுமை மணிக்கு இருக்கிற மவுசை சாவி ஒண்ணு இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அது தெரியும். அப்ப இதெல்லாம் காட்டுவதற்காக தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார். சில விஷயங்களை சாத்தான் இங்க வந்து விதைச்சிட்டு போறதுக்கும் அனுமதிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அறுவடை நாள் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாரு. காலத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய வேணாம். ஆனா இது களைன்னு சுட்டி காட்டலாம். களைகளை களை என்று சுட்டி காட்டுகிற நபர்கள் வேண்டும். பிடுங்குற வேலை ஆண்டவருடைய வேலை, சுட்டி காட்டுற வேலை ஊழியருடைய வேலை. நம்ம வேலையை நம்ம செய்ய நிறைய பேர் விடுறதில்லை இன்னைக்கு. ஏன்னா களைகளுக்கு என்ன வருது? கோபம் வருது. நாங்களும் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம், நாங்களும் எஜமான் போற உரத்தை சாப்பிடுறோம், நாங்களும் எஜமான் விடுகிற தண்ணியை உறிஞ்சிரும், என்ன பார்த்து நீ சொல்றியா அப்படின்னு கோபப்படுறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, நியாயம் திருக்காதே அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நாம ஒருத்தரையும் நியாயம் திருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நியாயம் திருக்க அதிகாரம் நம்ம கிட்ட இப்போதைக்கு கடவுள் என்ன செய்யல, கொடுக்கல. இப்போதைக்கு நம்ம வேலை என்னன்னா, ஒரு உண்மையான ஊழியர்களுக்கு இது கலை, இதை கோதுமை என்று பிரித்து நம்ம என்ன செய்யணும்? காண்பிச்சுதான் ஆகணும். அந்த வேலையை செய்யறோம். ஆனா பொறுக்க முடியாம அவங்க என்ன பண்ணாலும் அபாண்டமாக என்ன செய்வாங்க? உலகத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இந்த சிமினா சபையை பொறுத்த வரைக்கும் தூஷணத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக உண்மையாக ஓடுகிற ஒரு சபையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்ற வார்த்தையை பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும்? பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப இந்த 10வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்னைக்கு நமக்கும் என்ன செய்யறாரு? கத்து கொடுக்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும்? உனக்கு பாடே வராது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற செழிப்பு உபதேசிகள் போல ஆண்டவர் என்ன செய்யல, பேசல. நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாதே, பயப்படாதேங்கிறாரு. அப்ப பாடுகள்லாம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். சிமிர்னா சபைக்கும் பாடுகள் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆண்டவர் சிமிர்னா சபையினுடைய பாடுகளை ஜீ பூம்பா அப்படின்னு மாத்திரல. ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நீ உனக்கு பாடு வரத்தான் செய்ய போகுது, அந்த பாடு ரொம்ப நாள் நீடிக்கதான் போகுது, ஆனாலும் நீ என்ன செய்யாத, பயப்படாதே என்று தைரியப்படுத்துற. எக்ஸாம் கண்டிப்பா உனக்கு வரத்தான் போகுது, எக்ஸாம் எல்லாம் எடுக்க மாட்டேன், ஆனாலும் என்ன செய்யாத, எக்ஸாமுக்கு ஆயத்தமாகு, உன்னை ப்ரிப்பேர் பண்ணு, நல்லா படி, நான் உனக்கு அதுக்கு வேண்டிய பலனை தர்றேன், ஞானத்தை தர்றேன், கண்டிப்பா எக்ஸாமை நீ சந்திச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அந்த சபையை பாடுகளுக்குள்ள உட்படுத்துறாரு. ஆனா பாடுகள் மத்தியிலையும் பயப்படாதே என்றும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றார். 2வது நம்ம பார்க்கிறோம், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலர் காவலில் என்ன செய்வான்? காவல்ல போடுவான். 10 நாள் என்ன பண்ணுவீங்க? இந்த 10 நாள் என்னன்னா வெறும் 10 நாள் அல்ல. ஒருவேளை இது வெறும் 10 நாள்னு சிலர் விளக்கம் கொடுக்கலாம். ஆனா இது வந்து யூதர்களுடைய அந்த மரபு சார்ந்து 10 நாள் என்பது ஒரு பூரணத்துவத்தை காண்பிக்கிறது. அவர்கள் அடிக்கடி இந்த 10 நாள் என்றால் என்ன, ஒரு முழுமையான ஒரு காலத்தை குறிக்கிற சொல்லாக இந்த 10 நாள் என்கிற வார்த்தை இருக்கிறது. நீங்க பார்க்கலாம் இதை குறிச்சு 10 கட்டளைகள். ஆண்டவர் 10 கட்டளை மட்டும் தான் கொடுத்தாரா? ஏன் 10 கட்டளை மட்டும் தனியா பிரிக்கிறோம்? ஆண்டவர் சீனா மலையில வச்சு 10 கட்டளையில தனியா அந்த கல்லில் எழுதி கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் வெறும் 10 கட்டளை தான் கொடுத்தாரான்னு கேட்டா இல்ல, 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள் என்ன செய்கிறது?
இருக்கிறது. ஏன் அந்த 10 கட்டளை? ஏன்னா யூதர்களுடைய மரபு பொறுத்த வரைக்கும் அந்த 10ங்கிறது ஒரு பூரணத்துவத்தை குறிக்கிறது. நீங்க அந்த 10 கட்டளைக்குள்ள 600 கட்டளைகளும் உள்ள அடங்கிடும். ஒரு சுருக்கம் அது. அந்த 10 கட்டளையை கூட ஆண்டவர் 2 கட்டளையில என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை 2 கட்டளையா இன்னும் சுருக்கிட்டாரு. ஆனா இந்த 2 கட்டளைக்குள்ள 600 கட்டளைகளும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அந்த 2 கட்டளைக்குள்ள அந்த 10 கட்டளைகளையுமே உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப 10 என்பது யூதர்களுடைய முறை சார்ந்து ஒரு முழுமையை குறிக்கிறது. அதனாலதான் அந்த 10ங்கிற நம்பரை இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேற எங்க நம்ம 10ன்னு பார்ப்போம்? 10 வாதைகள். எகிப்து தேசத்தை ஆண்டவர் 10 வாதைகளா என்ன செய்யறாரு? ஏன் 11 வாதையில வாதிக்கல? ஏன் 9 வித வாதைகள்ல வாதிக்கல? ஏன் 10 வாதைகளை ஆண்டவர் வாதிக்கிறாரு? 10ங்கிறது ஒரு பூரணத்துவம். பூரணமாக எகிப்தை தேவன் பாதித்து என்ன செய்தாரு? கொண்டு வந்தார். இப்படி 10 சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு பூரணத்துவத்தை குறிக்கிறதுக்கான பல இடங்களிலே 10 என்கிற நம்பர் வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? குறிப்பிடப்பட்டிருக்குது. சோ அந்த ரீதியிலே இந்த 10 நாள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள் என்னன்னா ஒரு பூரணத்தன்மையை குறிக்கும். பூரணமா நீ பரிசோதிக்கப்படுவாய். பூரணமா என்ன செய்யப்படுவ? ஒரு தங்கத்தை உருக்கி அது நல்ல நம் விரும்புகிற அளவுக்கு அது ஒரு நல்ல அழகான ஒரு ஆபரணமாக மாத்திர வரைக்கும் அந்த தங்கம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக. அறகுறையா ஒரு நெருப்புல ஒரு சுடப்பட்ட ஒரு மாமிசத்தை அறகுறையா எடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம். பூரணமாக அது வேகும் வரை அதை நாம் புடமிடுவது போல ஆண்டவரும் சில நேரங்களில் பூரணமாக நம்ம என்ன செய்யறாரு? புடமிடுகிறார். 10 நாள் 10 நாள் எண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. அது ஒரு பூரணத்தன்மையை குறிக்கிறது. நம்மை பூரணமாக ஆண்டவர் புடமிடுகிறார். அப்படிங்கிறதா நீங்க 10 நாள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள் என்கிற வார்த்தை. அடுத்து நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? உன் உபத்திரவம் எங்க வரைக்கும் கூட போகலாம், மரணம் வரைக்கும் கூட என்ன செய்யலாம். இந்த சத்தியம் ரொம்ப மேன்மையான சத்தியம், நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் தான், உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர் தான். அதே சமயத்துல உபத்திரவத்தின் ஊடாகவும் நாம் பயணித்து அந்த உபத்திரவத்திலே மரிக்கவும் சில வேளைகளிலே அப்படி சாட்சியாகவும் தேவன் நம்ம என்ன செய்யறாரு? மாத்துறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். மரித்த சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். பாடையிலே மரித்து போய் கொண்டிருந்த ஒரு விதவையினுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். இது ஆண்டவர் இப்படி உயிர் எழுப்புறார்ல, இது கடவுளுடைய நாமத்தின் மகிமை. ஆமென். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக மரிக்கிறதையும் கூட ஆண்டவர் மகிமை என்றுதான் சொல்லுகிறார். மகிமை என்றுதான் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷத்த புத்தகத்துல இறுதி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. பேதுருவை பார்த்து, தம்முடைய சீஷனாகிய பேதுருவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. 19வது வசனம், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறதை குறித்து இப்படி. அப்ப பேதுருவினுடைய மரணம் அவன் எப்படி கடவுளை மகிமைப்படுத்த போறான்? பேதுரு மூலியமாக சுகத்தை கொடுத்தது பேதுருவை கொண்டு கடவுள் மகிமைப்படுகிறார். அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேதுருவை கொண்டு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறார். அலங்கார வாசல்ல ஒரு முடவன் இருக்கிறான். அந்த முடவன்ட்ட போய் பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் குதித்து எழுந்து தேவன் என்ன செய்தான்? இது கடவுள் பேதுருவின் மூலியமாக மகிமைப்பட்ட தருணம். ஆண்டவர் இதையும் செய்கிறார். அதே சமயத்துல நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேதுருவினுடைய மரணத்தின் மூலியமாகவும் என்ன செய்கிறாரு? பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. யாக்கோபு என்கிற ஒரு நபர் ஏற்கனவே தலையை வெட்டி கொன்னு என்ன செஞ்சிட்டாங்க? ரோமர்கள் போட்டுட்டாங்க. இப்ப அடுத்து பேதுருவையும் கொல்ல வகை தேடி சிறைச்சாலையில கட்டி வச்சிருக்கிறாங்க. இரவோடு இரவாக ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி பேதுருவினுடைய கட்டுகளை கலட்டி கோட்டை வாசலுக்கு வெளியே கொண்டு போய் என்ன செய்யறார்? ஆண்டவர் விட்டு பேதுருவை காப்பாற்றுறார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா.
ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாக போகிற ஒரு மனிதனை காப்பாற்றி என்ன செய்யறாரு? கோட்டை வாசலை வெளியே போய் விடுகிறார். அதுவும் தேவனுடைய மகிமைதான். இங்கே பேதுரு மரிக்க தேவன் கொண்டு போய் விடுவதும் மரணத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியும் கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். நீங்க எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல நீ வாசிக்கும் போது அநேக விசுவாசிகளுடைய பட்டியலை பார்ப்பாங்க. அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றார்கள். இப்படியெல்லாம் பயங்கரமான பராக்கிரமமான நாம் விரும்புகிற அளவுக்கு அங்கே அற்புதங்கள் நடந்திருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை வச்சு ஆண்டவர் என்ன செய்தாரு? சிங்கத்தின் வாயை கட்டி அடைச்சு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ததை குறித்து வாசிக்கிறோம். கீழேயே வாசிப்போம். அவர்களில் சிலர் என்ன செஞ்சாங்க? வாளால் அறுக்கப்பட்டார்கள், தேவனுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், அவர்கள் அங்கே ஒளிந்து கொண்டார்கள். இப்படிலாம் வாசிப்போம். அப்ப ஆண்டவருடைய சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயங்களிலே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பது உண்மைதான், நம்மளை சுகமாக்குகிறார் என்பது உண்மைதான், மரணத்திலிருந்து விடுவிக்கிறார் இந்த உலகத்திலே என்பது உண்மைதான். ஆனா சில சமயங்களில் மரணத்தின் மூலியமாகவும் தேவன் மகிமைப்படுகிறார் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அல்லேலூயா. இங்கே சிமினா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உபத்திரம் இருக்குது, உனக்கு போராட்டம் இருக்குது, 10 நாள் என்பது பூரணத்துவத்தை குறிக்குது. ஆனாலும் நான் உன்னை வந்து காப்பாத்திடுவேன், கவலைப்படாதுன்னு சொல்லல. மரண பரியந்தம் உண்மையாய் இதுவும் தேவனுடைய செயலிலே ஒன்று என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? பல சமயங்களிலே நம்ம அதிகமா ஜெபிப்போம், பல மாதங்கள் கூட ஜெபிப்போம். சில விஷயங்களுக்கு என்ன செய்யாது? நமக்கு விடை கிடைக்காது. சில விஷயங்களுக்கு உடனே விட என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். சில விஷயங்களுக்கு உடனே விட கிடைக்காது. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை 3 விதத்திலே அணுகுகிறார். ஒன்று, ஜெபிச்ச உடனே நமக்கு பதில் கொடுக்கிறார். மற்றொன்று, தாமதமாகி பதில் கொடுக்கிறார். இறுதியாக பதில் கொடுக்காமையே என்ன செய்வாரு? அதனால நம்ம வருத்தப்படக்கூடாது. நாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒப்பு கொடுத்து வாழ பழக வேணும். உடனடியா அற்புதம் கொடுக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நாம், தாமதமாகி ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நாம், அந்த ஜெபம் கேட்கப்படாமலே போகும்போதும் தேவனை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க. அது நாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம். தேவ திட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. என் இஷ்டப்படியெல்லாம் கடவுள் செய்யணும் அப்படின்னு கடவுளுக்கு நீங்க ராஜாவா மாறிடக்கூடாது. கடவுளுக்கு நான் விரும்புறதெல்லாம் அவர் செய்யணும், அப்பதான் அவர் கடவுள். நான் ஜெபிச்சதெல்லாம் அவர் எனக்கு தரணும், அப்பதான் அவர் கடவுள். நீங்க கடவுளுக்கு நீங்க ராஜாவா மாறிடுறீங்க. கடவுள் என்ன திட்டம் போடுறது? நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், எனக்கு இப்பவே வேணும், இப்பவே செய்யணும், நான் இதை விரும்புறேன், எனக்கு நடத்தியே ஆகணும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் விரும்புகிற விஷயத்தையே கடவுள் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா கடவுள் ராஜா இல்ல, நீங்க தான் கடவுளுக்கு ராஜா. புரியுது? சொல்றது புரியுதுங்களா? பல சமயங்களில் நாம் கடவுளை மேல பாவித்து கடவுளுக்கு ராஜாவா இருக்கிற வாஞ்சிக்கிறோம். என் விஷயத்தை அப்படியே ஆண்டவர் செய்யணும். இல்லையா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் தான், நன்மை செய்கிறவர் தான், சுகம் தருகிறவர் தான், போராட்டத்தை நீக்கிறவர் தான், பிரச்சனையை நீக்கிறவர் தான். அவர் அற்புதமாய் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் தான். ஆனா சில சமயங்கள்ல மரண பரியந்தம் உண்மையா இரும் என்றும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாகர வரைக்கும் உத்தமத்துல இரு, உபத்திரவம் தொடர்ந்தாலும் உண்மையா இரு சாகர வரைக்கும். அப்படியும் சில சமயங்களிலே ஆண்டவர் சாவு வரைக்கும் கூட நம்முடைய உத்தமத்தை சோதிக்கிற தேவனாக என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஒண்ணு கவனிங்க, ஆண்டவர் என்ன சுகமாக்கினாலும் சுகமாக்காட்டியும் எனக்கு ஒரு நட்டமும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்க. ஏன்னா என்ன சுகமாக்கினாலும் நான் ஒரு நாள் இங்க உலகத்துல என்னதான் போறேன்? சாகத்தான் போறோம். நான் ஏற்கனவே பல டைம்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் லாசரோ உயிரோடு எழுப்பினார். இப்ப என்ன லாசரோ உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காரா? அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். அந்த அம்மா என்ன வாழ்ந்துகிட்டே இருந்துச்சா? பாடையில போற வாலிபனை இயேசு எழுப்பினார், வாழ்ந்துகிட்டே இருந்துச்சா? அல்லது இயேசு பல அற்புதங்களை அங்கே செய்தார் அல்லவா? குஷ்டரோகியை சுகமாக்கினார், பார்வையற்றோரை குணமாக்கினார், பல வியாதியஸ்தரை சுகமாக்கினார். எல்லாரும் என்ன தொடர்ந்து ஆரோக்கியமாக பல 100 வருடங்களாக வாழ்ந்து கொண்டா இருக்கிறாங்க. வாழ்க்கை முடிஞ்சு போறதா ஐயா? இந்த கொஞ்ச வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களிலே நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், உயிரோடு கூட எழுப்பி விடுகிறார் சில சமயங்கள்ல. ஆனா பல சமயங்கள் என்ன செய்யறாரு? அதை நீட்டிக்க செய்து நம்ம அதோடு கூட நம்ம வாழ்க்கையை முடிச்சு விடவும் செய்யறாரு. எந்த வாழ்க்கையில நமக்கு நிரந்தரம் இல்லையா? நித்தியம் மட்டும்தான் நிரந்தரம். சிமினா சபைக்கு அதை புரிய வைக்கிறார். நீ மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு, அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை
உனக்கு தருவேன். நம்முடைய மொத்த நோக்கம் எது மேல இருக்கணும்னா ஜீவ கிரீடத்தின் மேலதான் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வு கேட்கிறேன், எனக்கு ஒரு சுகம் கேட்கிறேன்னா அதன் நோக்கமும் ஜீவ கிரீடத்துக்காக தான் இருக்கணும். இந்த உலகம் இந்த சிற்றின்பத்துல அழிந்து போகிற விஷயத்தின் மேல அதிக ஆர்வம் காட்டாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், இருக்கிற வரைக்கும் நற்செயல் செய்து இருப்போம், இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போம், இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இருப்போம். ஆண்டவர் போக சொல்லிட்டாரா சந்தோஷமா என்ன செய்வான்? மரண பரியந்தம் உண்மையாக இருந்து விட்டு போயிடும். அல்லேலூயா. பல சமயங்களில் ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்குறார் என்பது எந்த விதத்தில் உண்மையோ அதே சமயத்தில் நம்முடைய மரணத்தின் மூலியமாக கடவுள் மகிமைப்படுகிறார் என்பதும் உண்மை என்பதை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம ஜெபம் பண்ணி சில விஷயங்கள் கேட்கப்படாம போகுது பாத்தீங்களா, அதை நினைச்சு கஷ்டப்பட மாட்டோம், அதை நினைச்சு என்ன செய்ய மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். யோவான் பத்மு தீவில் இருந்தார் பார்த்தோம். யோவான் கிட்டத்தட்ட 95 வயது வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தாராம். யோவான் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தாரு? குறைஞ்சபட்சம் அவர் 95 வயது வரைக்கும் உயிரோடு வாழ்ந்திருப்பாருன்னு சொல்றாங்க. எல்லாருமே 95 வயசோடு வாழ்ந்தாங்களா அப்போஸ்தலர்கள் எல்லாரும்? அல்பாயுசில் போன அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? பந்தி விசாரிக்க சேவான் வாலிப வயதிலேயே ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மரித்து என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டாரு. அதனால சேவான் கீழானவன், யோவான் மேலானவன் சொல்ல முடியுமா? நம்ம உண்மையை சொல்ல போனா 2 பேரும், சேவான் கொஞ்ச நாள் ஓடுனாலும் கொஞ்ச நாள் உயிரோடு வாழ்ந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்து மரித்தார், சாட்சியாக வாழ்ந்து மரித்தார். அதான் இங்க முக்கியம். யோவான் 95 வயது வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து நல்ல நிறைச்ச முடியெல்லாம் பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் எழுதி கொடுத்து மரிச்சு போனாலும் அவரும் தேவநாமத்தின் மகிமைக்காக என்ன செய்தார்? எத்தனை நாள் வாழ்றோம், ஆரோக்கியமா வாழ்றோமா அல்லது உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்ச நாள், அது முக்கியம் இல்லையா, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்தோமா அப்படிங்கிறதா இங்க முக்கியம். அன்னைக்கு சிமினா சபையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உபத்திரவத்துக்குள்ள கடந்து போகும் பொழுதும் மற்றவர்களால் அவர்கள் தூஷிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் ஐஸ்வர்யவானா இருந்தும் அவர்கள் தரித்திரராக இந்த பூமியில வாழ்ந்திருந்த பொழுதும் ஆண்டவர் அந்த சபையினிடத்தில் எதிர்பார்த்த ஒண்ணு என்ன? மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை. நல்லா கவனிங்க. முதல் வசனத்துல, அதாவது சிமிர்னா சபையை குறித்து சொல்லப்பட்ட அந்த முகவுரையில தன்னை குறித்து ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். தான் முந்தினவர் பிந்தினவர் மரித்தோரிலிருந்து பிழைத்தவர் என்று கொடுக்கிறார். அதே சமயத்தில் சிமினா சபையை குறித்து இறுதியாக சொல்ல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் துன்பப்படுத்தப்பட்டேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் மரிச்சேன். ஏன் இந்த வார்த்தை சிமினா சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் மரிச்சேன். ஆண்டவர் தான் மரிக்க போறதுக்கு முன்பாக சிலுவைக்கு முன்பாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் நீங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறார். இப்ப இயேசு ஏன் இப்படி ஜெபிச்சாரு? ஏன்னா முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் இயேசுவின் மேல வரப்போகுது. பிதாவை விட்டு பிரிய போகிறார். முக்கியமா இயேசுநாதருடைய மனவேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவை விட்டு தான் பிரிய போகிறார். ஏன்னா அந்நாள் வரைக்கும் பிதாவும் அவர் என்ன செய்யல, பிரிஞ்சவே கிடையாது. நானும் பிதாவும் எப்போதும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் ஆதியிலிருந்து அவர்கள் ஒன்றாய் தான் இருக்கிறாங்க, ஒரே தேவனாக இருக்கிறாங்க அவங்க. ஆனா சிலுவையில 2 பேர் என்ன செய்யறாங்க? பிரியிறாங்க. பிரியும் போது அந்த பிரிவு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆதியிலிருந்து ஒன்றாக இருந்தவர்கள் இப்ப பிரியிறாங்க. முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் இயேசுவின் மீது வரும் பொழுது அந்த இமை பொழுது பிதாவும் குமாரனும் என்ன செய்யறாங்க? அந்த வேதனையை தாங்க முடியாம தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல, உங்க சித்தம் உங்க விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம், அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்ப இயேசு ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? நான் மரித்தேன் பிழைத்தேன்னா, ஐயா நீ இப்ப என்ன மாதிரி ஜெபிக்கலாம், இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், இந்த உபத்திரவம் நீங்கட்டும், இந்த கஷ்டங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த போராட்டங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், ஐயோ இவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில வருகிறதே என்ன நீ துவண்டு போகலாம், ஆனா மரண பரியந்தம் இரு, ஏன்னா நானே மரிச்சுதான் என்ன செஞ்சேன்? பிழைச்சேன். அப்ப என்ன நினைவு கூர்ந்து நீயும் மரண பரியந்தம் என்ன செய்ய, இதை சகித்துக் கொள்ளு. நீ அப்படி ஜெயிச்சு ஜெயங்கொள்ளுறோம் வந்தேனா, நான் எப்படி ஜெயிச்சு நிக்கிறனோ அது மாதிரி நீ என்ன செய்வ? ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்வ?
பெற்றுக்கொள்ளுவ. அந்த கிரேடு ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாம் மரணத்தினால். நல்லா கவனிங்க, 7 சபைகளை பார்த்தும் ஆண்டவர் கொடுக்கிற கிரேடு ஒரே மாதிரியான கிரேடு தான். ஆனா வார்த்தைகள் என்ன பண்ணுது? மாறுபடுகிறது. அங்கே சொல்றாரு ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு. என்ன அர்த்தம்? நிலைவாழ்வு தான். இங்க சொல்றாரு இரண்டாம் மரணம் சேதப்படுவதில்லை அப்படிங்கிறார். இதுவும் நிலைவாழ்வு தான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா வார்த்தை ஏன் ஒவ்வொரு சபைக்கு மாறுபடுது என்றால், ஒவ்வொரு சபையும் இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்தார் போல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்துறார். இரண்டாம் மரணம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்குது. அது என்ன மரணம்? சரீர பிரகாரமான. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சிமிர்னா சபையே, உன் சரீர பிரகாரமான மரணம் இந்த உபத்திரவத்திலே நீ அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஒன்ன மறந்துடாத, எனக்காக இந்த முதலாவது மரணத்தை நீ சகித்து ஏற்றுக்கொண்ட உனக்கு இரண்டாம் மரணத்தினால் நீ என்ன படுவதில்லை? சேதப்படுவதில்லை. 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இதுதான் இரண்டாம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே. இதுதான் இரண்டாம் மரணம். அதாவது இந்த உலக மரணத்துல நம்ம சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போறோம். நம்முடைய ஆவி ஆத்மா தேவனிடத்துல போகிறது. அங்கே போய் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இல்லாமல், வெற்றி அடைந்தவர்களாக இல்லாமல் இருப்போமானால் இரண்டாம் மரணம், நித்திய கடல், நித்திய அக்னி, நித்திய பாதாளத்துக்குள்ள என்ன செய்ய போறோம்? அதுவும் நித்தியம்தான். ஆனா என்ன நித்தியம்? வேதனையுள்ள நித்தியம். தேவ சமூகம் மகிழ்ச்சியுள்ள நித்தியம். அங்க அக்னி கடல் அப்படிங்கிறது வேதனையுள்ள நித்தியம். அப்ப நல்லா கவனிங்க, சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ மரண பரியந்த உண்மையாயிரு. ஒருவேளை நீ இந்த முதல் மரணத்துக்குள்ளாக கூட நீங்க போலாம் எனக்காக. அப்படி முதல் மரணத்துக்குள்ள நீ போனாலும் இரண்டாம் மரணம் உன்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சிமிர்னா சபையை போல உங்க வாழ்க்கையும் தேவன் நடத்தலாம். நடத்த உங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும்னு சொல்ல வரல. ஏன்னா 7 சபைக்கு வித்தியாசமான கோணங்கள்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்க தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அவங்க போன போக்க பார்த்து சுட்டி காட்டுறாரு. சோ ஒருவேளை இந்த சிமிர்னா சபையை போல நீண்டகால உபத்திரவம், நீண்டகால பிரச்சனை இப்போது தீர்ந்து விடாதா, அப்போது தீர்ந்து விடாதா என்று கண்கள் பூத்து போன நிலைமையில் இருந்தாலும், உங்கள் சரீரமே ஆண்டவருக்காக சுட்டரிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக போனாலும் கூட நீங்க முடிவு பரியந்த விசுவாசத்தை நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவை இரண்டாம் மரணம் என்ன செய்யாது? அதுதான் ஆசீர்வாதம். முதல் மரணம் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டியதான்? சம்பவிக்க தான் போகுது. இரண்டாம் மரணத்தினால் சேதப்படாது இருக்கிறது தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. உங்களுடைய ஜெயமே என்ன செய்யுது? இருக்குது. சோ இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதுதான் நம்முடைய விஷயமா இருக்கணும். ஏன்னா இரண்டாம் மரணம் நித்திய அக்னி கடல். அக்னி கடல். இந்த கடலை குடிச்சுதான் யோவான் ஸ்நானனும் பேசுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 விதமான ஞானஸ்நானத்தை என்ன செய்யறாரா? ஒன்று பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்நானம், இன்னொன்று அக்னினால் கொடுக்கிற ஞானஸ்நானம். நான் ஏற்கனவே இதெல்லாம் எடுத்திருப்பேன். அக்னினால் கொடுக்கிற ஞானஸ்நானம் யார் தான் கொடுக்க போறா? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க போறார். பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை யார் தான் கொடுக்கிறா? இயேசு கிறிஸ்து தான். ரெண்டுமே கொடுக்கிறார். என்ன யோவான் ரொம்ப டீட்டெயிலா அங்க எழுதாம அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்ன உடனே நிறைய பேர் ரெண்டுமே நமக்குத்தான் போல நினைச்சுக்கிட்டான் விசுவாசி. இல்ல, கீழே விளக்குறாரு. அவர் தம்முடைய களத்தை நன்றாக விளக்கி கோதுமை மணியை களஞ்சியத்திலேயும் பதறையோ அவியாத அக்னியிலே போடுவார்கள் என்று சொல்லி வரும்போது கொஞ்சம் கீழே விளக்கத்தான் செய்யறாரு. யோவான் ஸ்நானகன் விளக்கத்தான் செய்யறாரு. ஆனா நம்ம முழுமையாக அதை பார்த்து புரிஞ்சுக்காதனால இன்னைக்கும் நிறைய விசுவாசிகள் அக்னி ஞானஸ்நானம் நமக்குத்தான் அப்படின்னு நினைச்சு சபையில அக்னி ஞானஸ்நானம் வேணும்னு கேட்டு குதிக்கிற கூப்பாடு போடுற கூட்டமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவர்கள் பிரம்மையிலே ஒரு மாதிரி அக்னி வருவதை போல தோன்றினவன எனக்கு அக்னி ஞானஸ்நானம் கிடைத்து விட்டது என்று சொல்லி குதூகலிக்கிறவர்கள் உண்டு. அதற்கு தப்பான விளக்கம் கொடுக்கிற பாஸ்டர் இருக்கிறாங்க. அக்னி ஞானஸ்நானம் என்றால் அந்த ஞானஸ்நானம் உள்ள வந்துச்சுன்னா நீங்க பாவம் செய்ய, அது உங்க பாவத்தை நீங்க ஜெயிக்க வைக்கும், உங்களால பாவம் செய்யவே முடியாது, அதுதான் அக்னி ஞானஸ்நானம் அப்படின்னு போதிக்கிற கும்பல்லாம் இருக்குது. அப்ப பரிசுத்தாவியானுடைய ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் பாவம் செய்யலாமா? அக்னி ஞானஸ்நானத்துக்கு இப்படி ஒரு விளக்கம். அக்னி ஞானஸ்நானம் பெற்றா என்ன செய்ய முடியாதான்? அது பாவத்தை சுட்டரிச்சிருமா, வர்றதுக்கு முன்னாலேயே எரிச்சிருமா. சரி, அக்னி ஞானஸ்நானம் பெறல, பரிசுத்தாவியான ஞானஸ்நானத்தை பெற்றா அப்ப பாவம் உள்ள வந்துருமா? சரி, அக்னி ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்றவன் பாவம் செய்யாம இருக்கிறானா? அப்படி இல்ல. எல்லாரும் எப்படி விசுவாச மக்களுக்குள்ள போராட்டம் இருக்குது, அவனுக்கும் அதே போராட்டம் தான் இருக்குது, அதே பிரச்சனை இருக்குது, அதே சோதனைகள் இருக்குது, எல்லாத்தையும் பத்தி எல்லாம் கடந்து வர்றோம். ஆனா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க?
ஆனா நல்லா கவனிங்க, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற அந்த விஷயம், அக்னினால் ஸ்நானம் கொடுப்பாருங்கிற விஷயம் 2ஆம் மரணத்தை குறிப்பிடுகிறது. அதாவது பதரை அக்னி கடலிலே கொண்டு வந்து போடுவதை குறிக்கிறது. அந்த நியாய தீர்ப்பையும் கிறிஸ்து இயேசுதான் செய்ய போகிறார் என்பதை குறிக்கிறது. ஆனா ஜெயம் கொள்கிறவர்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை என்பதை பரிசுத்த வேதாகம் தெளிவாக நமக்கு என்ன செய்யுது. அப்ப இந்த சிமின்னா சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பல சமயங்கள்ல நம்முடைய சோதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம மரணம் வரைக்கும் கூட என்ன செஞ்சிடலாம், போகலாம். ஆனா ஆண்டவர் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. பேதுருவை சிறைச்சாலையிலே சாகாமல் காப்பாத்தின கர்த்தர் ஒரு நேரத்தில் இன்னொரு முறை வரும்போது பேதுருவினுடைய மரணத்தின் மூலியமாகத்தான் அவர் என்ன செய்கிறார், மகிமைப்படவும் செய்கிறார். உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, பெருக்கத்தை கொடுத்து அப்படி மகிமைப்படுகிற தேவன் உங்களுடைய உபத்திரவத்தின் இறுதியிலும் நீங்க உங்களுடைய மரணத்திலும் கூட ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக என்ன செய்கிறார். ஸ்தேவானுடைய மரணத்தில் ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? இதே மாதிரி பவுல கல்லறிறாங்க. ஒரு முறை பவுல கல்லறிகிறாங்க, எல்லாம் வந்து நின்று பார்க்கறாங்க, பவுல் செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் சீசர்கள் எல்லாம் பவுலை சூழ்ந்து நிக்க, பவுல் எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டாரு, மறுபடியும் பட்டத்துக்குள்ள போயிட்டாரு. பெரிய அற்புதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே மாதிரி ஸ்தேவானை கல்லறிகிறாங்க. அதே மாதிரி ஸ்தேவான் உயிரோடு எந்திரிச்சு போனாரா? ஆனா 2 விதங்களிலுமே தேவன் தான் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். 2 பேருடைய வாழ்க்கையின் மூலியமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, மகிமைப்படுகிறார். ஒருவருடைய வாழ்க்கை நீண்டு போனது, ஒருவருடைய வாழ்க்கை குறுகி போனது. ஆனா 2மே ஆசீர்வாதமாக தேவன் அமைத்து, எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நாள் கர்த்தருக்காக பிரயோஜனமாக வாழ்ந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தோம் என்பதுலதான் விஷயம் இருக்குது. 10 நாள்ல கூட என்னுடைய விஷயத்தை முடிச்சிட்டோம், ஆண்டவருடைய திட்டத்தை நான் முடிச்சிட்டேன்னா அதுதான் வெற்றி. 100 வருஷம் ஆனாலும் தேவன் எனக்கு நியமிச்ச ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறான் அப்படின்னா அது வெற்றி நிறைந்த வாழ்க்கை இல்லை. வெற்றி நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன? அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற திட்டத்தை நான் எப்போது நிறைவேற்றி முடித்துட்டேனோ அதுதான் வெற்றி நிறைந்த வாழ்க்கை. அது நீங்க 20 வயசுலயும் நிறைவேற்றி முடிக்கலாம், 30 வயசுல நிறைவேற்றி முடிக்கலாம், 100 வயசுல கூட நிறைவேற்றி முடிக்கிறோமா அப்படிங்கிறதா மேட்டர். எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது மேட்டர் இல்ல. ஆதாம் 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வெறும் 300 வருஷம் வாழ்ந்து ஏனோக்கு எங்க போயிட்டாரு? வெறும் 300 வருடம் வாழ்ந்து ஏனோக்கு என்ன பண்ணிட்டாரு? அவரு ஓட்டத்தை முடிச்சு பரலோகம் போயிட்டாரு. சோ எது மேட்டர்? நான் ரொம்ப நாள் வாழ்றது உள்ள மேட்டர் கிடையாது, அந்த வாழ்ற வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறதா மேட்டர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த வாரத்துல நம்ம பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி பேசுவாரு. அது எப்படிங்கிறது அடுத்த வித்தியாசம் அப்படியே மாறுபடும். சிமின்னா சபையை குறித்தோ எபேசு சபையை குறித்தோ ஆண்டவர் பேசுனதுக்கு அப்படியே நேர் முரண்பாடா பெர்கமு சபையில ஆண்டவர் என்ன செய்வாரு. ஏன்னா பெர்கமு சபை அப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு. புனிதனுக்கு அவர் புனிதனாக இருக்கிறாராம், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவராக அவர் தோன்றுகிறாராம். ஆண்டவர் அது மாதிரி வந்து இந்த 7 சபையை பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கு தகுந்த மாதிரி தான் தன்னை அறிமுகப்படுத்தி காண்பிப்பார். அது மாதிரி பெர்கமு சபைக்கு வரும்போதும் அவர் காண்பிக்கிற தோரணைகள் வேறு விதமாக இருக்கும். அதிலே அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கும். அதிலே அந்த சபையினுடைய நிலையை அழகாக நமக்கு சித்தரித்து காட்டும். ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார் அல்லவா, அந்த வெளிப்படுத்துகிற அந்த ஒரு வசனத்திலேயே அந்த சபை என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியல இருக்கும். பெர்கமு சபையினுடைய அந்த முதல் வசனத்தை பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியும், பெர்கமு சபை என்ன லட்சணத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டக்கூடியதா இருக்குது. நம்ம அதை அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம், சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பந்திக்கு நேராக நமக்கு